நானே அவனை அடிச்சுப்பாங்க முடிச்சா அப்படி ஜெயிப்பாங்களா? செங்காரெட்டி புதுசா ரெட்டி பார்த்துட்டாங்க, அவன் ஜெயிப்பாங்களா? ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிச்சோமா முடிஞ்சது. அப்புறம் இங்க ஜெயிச்சா அங்க ஜெயிக்க மாட்டாங்க, எங்க ஜெயிச்சா இங்க ஜெயிக்க மாட்டாங்க. அடுத்த திருப்பி மாத்தி போட்டோமா, இங்கேயும் ஜெயிச்சோம் அங்கேயும் ஜெயிச்சோம். அப்புறம் அதெல்லாம் அமுக்கிடுவாங்க, இருக்காங்க அமுக்கிடுவாங்க. மினிஸ்டர் தான் கிடைக்காது, ஆனா ஆக முடியாது. மினிஸ்டர் ஆகணுமா இல்லையா? எல்லாம் நடக்கும், எல்லாம் நடக்கும். அதனால வந்து அவன் சொல்றான் இவன் சொல்றான், நீங்க எந்த கொலை சொல்றது? நம்மளும் யாருக்கும் வந்து இங்க வெளியே இருக்கிறவங்க நம்ம எந்த துரோகம் பண்ணல. இதே இப்ப முரளி நேற்று இது கொடுத்தாரு இல்லையா, பேட்டி கொடுத்தாரு. அந்த முரளிக்கு வேலை செய்யக்கூடாதுமான்னு சொல்லி மடப்பாக்கம் ஃபுல்லா வந்து மேடத்து கூட சண்டை, வேலை செய்யக்கூடாது, அவன் வந்து ஊருக்குள்ள வந்து உதைப்புன்னு சொல்லி ஒரு சண்டை. மேடம் வந்து ஆபரேஷன் பண்ணி ரொம்ப சீரியஸா இதுல வந்து அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்ப எல்லாருக்கும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. நான் தான் கூட்டு வந்தேன், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. முரளி நல்லவனும் கெட்டவனும் 2019 நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவன் கூட இருக்கும். அதனால நம்ம போடுவோம். தோத்தா முரளி தோத்தான்னு சொல்ல மாட்டான், ஃபேன் தோத்துட்டு சொல்லுவான். அவன் எதிரியா கூட இருக்கட்டும், நீங்க அவன் ஓட்டு போட்டே ஆகணும்னு உங்களெல்லாம் வந்து அன்பா சொல்லி மிரட்டி சொல்லி நீங்க எல்லாம் அவன் வேலை செஞ்சு ஓட்டு. அதுக்கு கொடுக்குற நன்றி தான் இப்ப முரளி வந்து கொலைக்கிறார். இந்த மேடத்தை தவிர யாருக்கு ஒன்னாலும் செய்வோம். அவர் பாவம் பின்னாடி கொஞ்சம் பேர் சொல்றாங்க, அது பரவாயில்ல. அதே போல சக்கரபாணி ரெட்டிக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம மேடம் கையில் லெட்டர் அவருக்கு வந்து நீங்க சேர்மன் கொடுக்கணும். அப்போ ஒரு நாங்க தான் போயிருந்தோம், போகும்போது பக்கத்துல இருந்து சொன்னாரு, என்னம்மா அது வந்து பாலிடிக்ஸே தெரியலம்மா. என்னன்னு கேட்டோம். இல்லம்மா நம்ம இதுல யாரும் வளர விடக்கூடாது, அப்புறம் அந்த லெவலில் எல்லாம் வளர்ந்துட்டே போயிட்டாருன்னு நம்ம பிரச்சனையாகும். மேடம் சொன்னோம், இல்ல இல்ல எனக்கு அண்ணன் மாதிரி அவரு எல்லாம் இது பண்ணாரு. இல்லம்மா இதே பக்கத்துல ஒருத்தர் எம்எல்சி அனௌன்ஸ் பண்ணாங்க, உங்க பக்கத்து தொகுதியிலே இருக்கிற எம்எல்சி அனௌன்ஸ் பண்ணாங்க, போய் சண்டை போட்டு அதை கேன்சல் பண்ணி வந்துட்டாங்க. ஏன்னா 2 கத்தி இருக்கக்கூடாது ஒரு வரையில. இல்ல இல்ல அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு எல்லா தைரியம் இருக்கு, என்ன மாரி யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் எனக்கு வேலை செஞ்சாரு, நீங்க அந்த இது எனக்கு போஸ்டிங் கொடுக்கணும்னு இதே வந்து சக்கரபாணி ரெட்டிக்கு நம்ம லெட்டர் கொடுத்தோம். சிஎம் கிட்ட பேசணும், அவரே கூட்டு போய் இருந்து பேச வச்சோம். சக்கரபாணி ரெட்டி நம்ம வீட்டுக்கு வந்தாரு, ஒய்ஃபோடு வந்தாரு. இந்த வார்த்தை சொன்னார், அம்மா நான் பிராணம் உள்ளதாக நீங்க రుణం పెట్టి ఉంటామా, వాళ్ళ పెళ్ళాము ఇద్దరు కలిసి ఆయనకి ఏం ఇది మనం చేయలేదు, எந்த குறையும் அவருக்கு. முரளியை வந்து எட்டு ஆக்கணும், இவரை சேர்மேன் ஆக்கணும், சக்கரபாணி ரெட்டி இது சேர்மேன் ஆகணும். இவங்களுக்கும் வந்து இதே கேஜே குமாருக்கு சொல்லும்போது சொன்னாங்க, அண்ணா அவங்க இஷ்டம், நான் வந்து இங்கே லோக்கல்ல வந்து லீடர்ஸ்க்கு அவங்க செட் ஆகல, அதனால வந்து நீங்க வெளியே எங்க வேணாலும் கொடுத்துருங்க, லோக்கல்ல இருந்து அவங்க ஒரு பிரச்சனையை வந்துருக்கா நீங்க நான் வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லுவேன். அவங்களுக்கும் சேர்மன் பொறுப்பு கொடுக்காது. யாரையும் நம்ம கெடுக்கல, எந்த வித துரோகமும் நம்ம யாருக்கும் பண்ணல. அதனால வந்து நம்பினவங்களை நம்ம எப்பவுமே கைவிட்டது. தயவு செய்து இதெல்லாம் வந்து அவங்களே நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் ஒரு கட்சியில இருந்தாங்க, கடவுள் எல்லாருக்கும் கடவுள் ஒருத்தர் இருக்கா. நம்ம நினைப்போம் யாரையும் பார்க்கல, ஆனா எல்லாரையும் வந்து பார்த்துட்டு இருக்கான்னு எல்லாருக்கும் தெரியாது. நம்ம திருட்டு தடவை பண்ணோம் இல்லையா, அப்படி எண்ணுவோம், கையில காசு திரும்பி எண்ணுவோம், அடப்பா மேலந்தத்தை பார்த்துட்டு இவன் பார்க்கண்டா, மேலந்தத்தை பார்த்துருக்காண்டா, எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காண்டா, எல்லாருக்கும் அவன் கணக்கு வச்சிருக்காண்டா. நீங்க என்ன பாருங்க, ஒவ்வொருத்தரோட பாவ புண்ணியத்துக்கு அவங்க உண்டான கர்மா வந்து அவங்க செய்யணும், நிச்சயமா செய்யணும். அரசியலை மீறி புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா பாவ புண்ணியம்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து உங்களுக்கு சேரும், உங்க வாரிசை சேரும், உங்க சந்ததி சேரும். அதனால நமக்கு யாராவது துரோகம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்கள கடவுள் பனிஷ் பண்ணுவார், நம்ம ஒண்ணும் பண்ண வேண்டிய அவசியம். அதனால எந்த கவலையும் இல்லாம நிச்சயமா நம்ம அடுத்த முறை நாம 170 வேண்டிக்கிறோம், நகரில் ஜெயிக்கிறோம், நம்ம வந்து இதோட போறோம், 50 போறோம், நம்ம வந்து வெற்றி விழாவில் கொண்டாடுறோம். உங்களை அனைவரும் வெற்றியோடு சந்திப்போம், அனைவரும் வேலை செய்வோம். நன்றி, வணக்கம்.